Okay. Very good. Thank you. நீ பண்ற வேலை எல்லாத்தையும் வீட்டு கிளப்பிட போற பணி. நல்லா இருமா மங்கள உண்டாகட்டும். யாருடி இது? அச்சோ. அடா. பெண் பிள்ளையா? தெய்வலோக வாசி மாதிரி அழகா இருக்கீங்களே. இப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்ததே அல்ல. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அம்சம். இது என்னடி சொன்னேன்? அப்படினா ஐட்டம் பேசல வச்சுக்க. 10 பேர் போன பாதையில போகணும்ங்கறது காத்தா. என்ன சொல்ற நீ? நீங்க யாரு? நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். உங்க அப்பா தான் என்னை வச்சிருக்காரு. அப்பா வச்சிருக்காரா? அப்ப நீங்க எனக்கு சித்தி மறையா? ஆஹா. வேலைக்கு. ஓஹோ. இது வரைக்கும் காட்டுக்கு என்ன வேலைக்கு அப்பா வச்சிருக்காருன்னு தெரியுமா? என்ன வேலைக்கு வச்சிருக்காருன்னு தெரியுமா? இல்ல என்ன வேண்டியது இல்ல. என்ன வேலைக்கு வச்சிருக்காரு? உங்களுக்கு துணைக்கு நாங்க காட்டுக்கு போறோம். எடுக்க கொடுக்க. இது வரைக்கும் நீங்க காட்ட பாத்திருக்கீங்களா? அம்மா நான் இது வரைக்கும் யாரு காட்டவும் பார்க்கல. எது? யாரும் என்கிட்ட காட்டவும் இல்ல. நாட்டை பாத்திருக்கியா? அது ஏரியா பக்கம் போய் பல வருடங்கள் ஆகுது. ஏற பாத்திருக்கியான்னு? யாரு அந்த நீங்க என்னப்பா ஏறி உழுறது? நல்ல தெளிவு எல்லாம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா வந்தாரு, காட்டுக்கு போச்சுனார். அங்க பாரு மலடி. மலடி யாரு? மலடி என்னது? ஊருக்கு 2 புள்ள பெத்து வச்சிருக்கேன். என்னது ஊருக்கு 2 புள்ள பெத்து வச்சிருக்கியா? அதுக்கும் புள்ள பக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லையே. என்னடி சொல்ற? கல்யாணம் ஆனாதான் குழந்தை பெத்துக்க முடியும். அதுக்கு அது வாட்டுக்கு டிபார்ட்மெண்ட் வேற, அந்த டிபார்ட்மெண்ட் வேற. என்னது? இது கயிறு கட்டுறதோட சரி. அது கை தவுக்கிறது. எந்த கைத்த? பாவடா நாடாவு. ஏய் கொண்டி அப்படியோ நீ முகரையா பர முகரையா. மலைடி. எத்தனை தண்டி மலை? மலைகள். நம்ம 3 பேரும் சேராம சேர்ந்திருக்கோம். அப்பா சொன்னாரு காட்டுக்கு போய் காவல பாருங்க. காவல் பக்கற வயசா இது. எப்ப பார்த்தாலும் அங்க போகாத இதுல செய்யாத அதுல செய்ய நாம எப்பதாண்டி செய்யறது? நானும் கேக்குறேன். என்ன? இதுல செய்யாத அதுல செய்யாத எப்பதான் செய்யறது? அதான் நான் கேக்குறேன். எப்ப செய்யறது? என்னத்தையா இன்னொரு 5-6 வருஷத்துக்கு செய்யலாம் அவ்வளவுதான். அப்புறம் பேச வண்டி செட்டுக்கு போயிடலாம். அடிப்பாவி, இது வேற நடக்குதா? சரிப்பா. அப்புறம் நம்ம விளையாடுற பிள்ளையெல்லாம் பார்த்து இப்படி விளையாண்டுருக்கலாமே, இப்படி எல்லாம் இடம் கிடைச்சது, இப்படி எல்லாம் நம்மளும் விளையாண்டுருக்கலாமேன்னு யோசனை மட்டும்தான் இருக்கும். செய்முறை அதைத்தான் சொல்றேன், செயல்பாடு இருக்காது. அதனால ஏதாவது விளையாடணும்னு நோக்கம் வந்துருச்சு. புதுசா ஏதாவது விளையாட்டு தெரியுமா? நம்ம 3 பேர் சேர்ந்து என்ன செய்வோம்? அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுவோம். குடும்ப பாங்கான விளையாட்டு. இதுல யார் அப்பா, யார் அம்மா, யார் பிள்ளை? உங்களுக்காக நான் தியாகம் பண்றேன். என்னன்னு?
ஏன் நீ தியாகம் போய் பண்ற? என்ன தியாகம் பண்றீங்க? தியாகம் பண்ணல, தியாகம் என்ன? நான் அப்பாவா இருந்துக்கிறேன். இந்த பிள்ளை அம்மாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும். நான் என்ன பிள்ளையா இருக்கேன்? என்ன தொட்டி கட்டி ஆட்டு. ஜட்டி கிழிஞ்சு போகும். டேய், தொட்டி தொட்டி கிழிஞ்சு போகும். முகரடையவர். ஏண்டி தொட்டி கட்டி ஆட மாட்டேன்? வேற ஏதாவது விளையாட்டு சிமெண்ட் அங்க தொட்டி பாரு. கட்டி. நீர்வீழ்ச்சி எது? என்னது? சிமெண்ட் தொட்டி கட்டி ஒரு 1/2 லாரி தண்ணியை உள்ள விட்டோம்னா, உங்களை தூக்கி உள்ள விட்டோம்னா நீங்க வாடகை நீந்திக்கிட்டே கிடப்பீங்க. தூக்கி தொட்டிக்குள்ள போட்டு என்ன நீந்த விட போற. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நீச்சல் தெரியும். அதனால அங்க பாரு அருவி, அருவியில போய் எப்படி திட்டு திட்டு உள்ளது பாரு. ஆமாடி, அருவியில போய் குளிக்கலாமா? சந்தோஷமா மொட்டை குட்டியா குளிப்போம். எப்படி? 3 பேரும் சேர்ந்து மொட்டை குட்டியா குளிச்சோம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? வெள்ளை உழுவ மாதிரி எல்இடி பல்ப் போட்ட மாதிரி. ஐயோ, ஏண்டி நீ வேற. நம்ம 3 பேரும் இப்ப எனக்கு ஒரு யோசனை வருது, நான் சொல்லவா? எப்படி விளையாடுறது? சந்தோஷமா சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருந்துட்டு குளிச்சுட்டு வந்து அப்புறம் காவல். வேணாண்டி, வேணாண்டி. இப்படி செய்வோமா? நம்ம போய் முன்னாடி குளிப்போம், அதன் பிறகு வந்து சந்தோஷமா இருப்போம். இல்லம்மா, அப்படி வேணாங்கம்மா. ஏன்? குளிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்போம்மா. இது சொல்லலாம். தண்ணிக்குள்ள இது வரைக்கும் நான் தண்ணிக்குள்ள செஞ்சதே இல்ல. என்னது? முகரக்கடை பாரு, முகரக்கடைய. நீ ஏதோ ஒரு நோக்கமாவே திரியிறன்னு நினைக்கிறேன். நொறுக்கி என்ன செய்ய போற? சரி விடுங்க. போய் குளிக்கிறோம், வந்து திரும்பவும் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் போய் குளிக்கிறோம், அப்புறம் சந்தோஷமா இருக்கும். திரும்ப போய் குளிக்கிறோம், அப்புறம் சந்தோஷமா இருக்கும். இப்படி எப்படியோ கரண்ட் கால் எடுத்து சாகும். அவ்வளவுதான். என்ன எல்லாம் இருந்த ஒரு ஆள் அதெல்லாம் கறிக்கோடு போட்டது, செவுத்துல கோடு போட்டதோட சரி. சரிப்பா, அல்ல விளையாட நோக்கம் வந்துருச்சு. என்ன வேணாலும் விளையாடலாம். எப்படி என்னடி என்ன நோய் நோய் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கு? என்னது? உனக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன். அல்ல 21 கோடு போட்டது, இப்ப அட்லீஸ்ட் 3-4 கோடு கூட செவுத்துல போடுவேன், கோடு மட்டும். இளங்கிளிகே இளமலமையிலே பாரமே குறைஞ்சது மாதிரி. ராணி போயிட்டு வாப்போ.
ஏய் பொம்பளையா நீனு? பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபா வைப்பாங்க, இங்கே ஃப்ரீ. அதுக்காண்டி என்ன இப்படியா? இப்படி பெட்டிக்கு முன்னாடியா போறது? வாடி சும்மா. என்னடி சும்மா போறேன்? என்ன பாத்திரமா கட்டி வச்சிருக்காரு அவங்க? அம்மா எங்க அந்த பக்கம் போயிருக்காங்களா? ஏய். நானாமே ஏண்டி ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ ஆம்பளைக்கு மத்தியில் இப்படி போய் அசிங்கம் பண்றியே, பின்னாடி அவ்வளோ இடம் கிடக்கல, போக வேண்டியதுதானே? இங்க நான் காரணமாக தான் போனேன். என்ன காரணம்? ஏண்டி நீ போறதுல இதே வெக்க கேடு, இதுல காரணம் வேற என்ன? ஆம்பளைகளை பழி வாங்குறதுக்காக. எதுக்கு நீ என்ன பழி வாங்குற? நான் போய் ஆம்பளைக்கு முன்னாடி உட்காந்தோன்னு நீங்கள் கோவப்படுறீங்களே. ஆமா, நீங்கள் 2 பேரும் பார்த்துருக்கீங்களா? என்ன எதை? நம்ம ரோட்டில் வரும்போது ஆ, ஆம்பளைய நம்ம வர்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆ. போஸ்ட் மாத்திர போய் நின்றுக்கிட்டே ஒன்று கடிப்பாங்க, பார்த்துருக்கியா? அது எதுக்கு அப்படி தெரியாமல் அடிக்கிறாங்க? நம்ம பார்க்கட்டும்னு தான் அடிக்கிறது. என்னமோ பெரிய அணவண்டா பாம்பு வச்சுருக்கேன் முண்டப்பில், பூரா 1000 மீன் குஞ்சாட்டுவேன். இந்த அவர் சார் வாத்தியார்லாம் ஒன்றுக்கு இருக்கிறாரு, பாதி வேட்டிலே போயிடுது. தர்மலிங்கம்லாம் அங்கிட்டு உட்காந்து இருக்கிறேன், இந்த பக்கம் போகுது, ஓசு கனெக்ஷன் மாறி போயிடுச்சு விடாரு. ராஜியார்லாம் பேம்பர்ஸ் தான் வச்சுருக்கேன், இன்னும் ஒன்று தொலைக்க. சரி விடுங்க. என்னடி சொல்ற? விளையாட்டு பிள்ளைமா எங்களை இருக்கு. பார்த்தா அப்பா நம்மளை என்ன சொல்ற? என்னடி பண்ற? குளிர ஏடி குளிர்தாடி இப்படி போத்திட்டு இருக்கிற? வாய் அப்பா சொன்ன மாதிரி காவல் பார்க்கணும். காவல் பாத்துருவோமா? பறவை வந்துட்டே இருக்க, ஒரே விரட்டுறோம், மற்ற வேலையை உள்ளே போய் பாக்குறோம். பார்ப்போமா? அலலோ அலலோ அட முண்டம், தெண்டத்துக்கு பிறந்த முண்டம், கீழே குனிஞ்சு பாரு. ஏய் அங்க இல்ல, இருக்கு, நீ குனிஞ்சு பாருடி. மத்தவங்களுக்கு எல்லாம் பாப்ப, நீ குனிஞ்சு பாரு. அதுக்காக ஆள் வச்சா பார்க்க முடியும், நீ தான் பார்க்கணும் இந்த கன்றாவிய. கண்ணாடி இன்னாடி இருந்தாலும் ஐய மூடுறத விட்டு முகத்தை மூடிட்டு, அதை யாரு மூடுறது? அது தெரியுது வெல்ல முகத்தை மூடணும். எதுக்கு முகத்தை மூடுற? அப்ப அதை யாரு மூடுறது? நாளைக்கு பார்க்கறது என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருன்னு நம்ம என்ன நம்பர் பிளேட் அதவங்க விட்டுருக்கோம். DN 63 55 போர்டு எழுதுருவார் அவர் தான் போல. சரி நான் போய் யாராவது ஆம்பளையா இருந்தா ஏன் இவங்கெல்லாம் ஆம்பளைய தெரியலையா? நம்ம விட்டு ஆம்பளையால கூட்டாரு, அடுத்த விட்டு ஆம்பளையால நம்ம போய் அவங்க அண்ணனை கூட்டிட்டாரு. நடைய பாரு, அண்ணன் நட அள்ளிட்டு போறது. சின்ன சின்ன சிட்டிக்கலாம் எந்த குறை இருந்தாலும் கந்தன் குரல் கூட யாரு கடை இருந்தாலும் மாறி கடை நிக்காது. இப்படி கூட்டம் பண்ணு விரட்டாம ஆளுக்கு ஒரு புறமா இருந்து முருகன் எடுத்து பரவிரட்டும். வேலிமலை சாரல் தவ முனிவர் வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு. எந்த முனிவர்கள் வர்றாங்கன்னு பார்த்து என்னையும் மழையுங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது. முனிவர்களா? ஆஹா, முனிவர் தான். முனிவர்களா? என்ன 10-15 யார் வந்தாலும் நீங்க பாருங்க, அண்ணனை கூப்பிட்டு காட்டு. அதன் பிறகு என்னையும் அழையுங்கள் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு. ஆனாலும்